வணக்கம். டெலிகிராம் என்னும் அறிவியல் சோலையிலே பூத்து குலுங்கும் இந்த புன்னகைப்பூ ஒரு அதிசயப்பூ. டெலிகிராம் என்னும் அறிவியல் சோலையிலே பூத்து குலுங்கும் இந்த புன்னகைப்பூ ஓர் அதிசயப்பூ. அறிவு தேடலுக்காய் அலைந்து திரிந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் அற்புதப்பூ. அற்புதப்பூ. இந்த பூவுக்கு கோபப்பட தெரியாது. எல்லோரையும் அரவணைத்து அழைத்து செல்லும் மணக்கும் பூ. மணக்கும் பூ. புன்னகைப்பூ என்னும் இந்த பூ பல்வேறு நிலைகளில் பூத்து குலுங்கி மலராய் சிரித்து மணமாய் விரிந்து மடலாய் செழிக்கும் பூ. புன்னகைப்பூ என்னும் இந்த பூ மணமாய் வீசி மடலாய் விரிந்து பூத்து குலுங்கும் புதிய பூ. ஒவ்வொரு நாளும் புத்தம்புது சிந்தனைகள். அற்புத அறைகோவல்கள். காலை மாலை மதியம் என செய்திகளின் தொகுப்பாய் வலம் வரும் இந்த பூ அறிவுக்காய் விருந்து வைத்து அற்புத பரிசளிக்கும் அழகிய பூ. எந்த ஒரு முக்கிய நிகழ்வு என்றாலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளும் அற்புத பூ. எந்த ஒரு முதன்மை நிகழ்வென்றாலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளும் அற்புத பூ. காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும் பூவல்ல இது. காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும் பூவல்ல இது. எப்போதும் மணந்து மனம் வீசும் அருமைப்பூ. எல்லோரையும் மகிழ வைக்கும் பெருமைப்பூ. யாரையும் முகம் கோணாமல் பேசி எல்லோரையும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கும் சிறப்பு பூ. யாரையும் முகம் கோணாமல் எல்லோரையும் சிரிக்க வைத்து மகிழ வைக்கும் சிறப்பு பூ. இந்த சிரிப்பு பூவுக்கு சிரிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. அழகாய் மலர்ந்து சிரித்து பூவாய் மணந்து மனம் வீசி எல்லோர் இதயங்களையும் நிறைக்கும் பூ இந்த புன்னகைப்பூ. பொழுதுபோக்கு, அறிவு தேடல், அற்புதம் என அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட ஒரு அருமையான பூ இந்த பூ. இந்த பூவில் பல்வேறு மலர்கள் மணந்து மனம் வீசுகின்றன, மனம் பரப்புகின்றன. ஷர்மிளா என்னும் ஒரு அற்புத பூ காலை தொடங்கி மாலை வரை பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி அணிவகுக்கச் செய்து புன்னகை பூவை பெருமைப்படுத்தும் ஓர் அதிசய பூ இந்த பூ. காலையில் செய்திகள், பிறகு மாலையில் மதியம் செய்திகள், மாலையில் பணமட்ட, கோழிக்கூத்து என அருமையாய் கூத்தடிக்கும் இந்த பூ மிகச்சிறந்த புன்னகை பூவுக்கு கிடைத்த ஓர் அற்புத பூ. அருமை பூவில் இன்னொரு பூ பல்வேறு பாடல்களை வழங்கும் பாடகர்கள் என்னும் குயில்கள். சோலையில்தான் குயில்கள் கூவுமா? நம் புன்னகை பூ என்னும் சோலையிலும் குயில்கள் கூவும். ஒவ்வொரு நாளும் தன் இனிய குரலால் பாடல்களை வழங்கி எல்லோரையும் வசீகரப்படுத்தும் வசீகர பாடகர்கள் இந்த பூவில் அதிகம் உண்டு. இந்த பூவுக்காய் பாடல்கள் வழங்குவதில் பெருமைப்படுபவர்கள் உண்டு. இந்த பூவில் அறிவு, பொது அறிவு, பொழுதுபோக்கு என எல்லாம் நிறைந்து எங்கும் வளர்ந்து எல்லா இடங்களிலும் செழித்து வளரும் பூ. இந்த பூ காலங்காலமாய் வளர்ந்து காலங்காலமாய் மலர்ந்து காலங்காலமாய் மணந்து மனம் வீசி எல்லோர் இதயங்களிலும் இடம் பிடிக்கப் போகும் பூ.
இந்த பூவுக்கு அழத் தெரியாது, சிரிக்க வைக்க மட்டுமே தெரியும். தன்னுடைய இந்த புன்னகை பூவை தன் உயிராய் நினைக்கும் தலைமை நிர்வாகி இந்த புன்னகை பூவை தன் உயிராய் உணர்வாய் உறவாய் நினைக்கும் ஓர் அற்புத பூ ரேணுகா என்னும் இந்த அதிசய பூ. இந்த புன்னகை பூ தடைபடாமல் இடைவிடாமல் தொய்வின்றி எப்போதும் மலர்ந்து மனம் வீச இந்த நிர்வாகியின் அரவணைப்பு எப்போதும் அவசியம், என்றைக்கும் அதிசயம். ஒரு நாள் கூட தொய்வின்றி இந்த புன்னகை பூ மலர்ந்து மனம் வீசுகிறது. காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும் பூவல்ல இது, காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும் பூவல்ல இது. பிற்பகலிலும் சிரிக்கும், மாலையிலும் அதிசயத்து நகைக்கும். இப்படி அதிசயங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு அறிவு சுரங்கமாய் விளங்கும் பூ. மாதத்தில் ஒருமுறை பரிசு போட்டிக்கென பொது அறிவு வினாடி வினாவை நடத்தி பரிசுகளை அள்ளி வழங்கும் அதிசயம் இங்கு மட்டும்தான் நடக்கிறது. மாதம் ஒரு முறை பரிசு போட்டிக்கென பொது அறிவு வினாடி வினாவை நடத்தி பரிசுகளை அள்ளி வழங்கும் அற்புதம் இங்கு மட்டும்தான் நடக்கிறது. இங்குதான் அது அரங்கேறுகிறது. எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு எல்லோருக்கும் வாரி வழங்கும் தலைமை நிர்வாகி மனம் எப்போதும் மகிழ்ச்சியில் மலர வேண்டும். அவர்கள் எப்போதும் சிந்தனையோடும் இந்த பூவை பற்றியே கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பூ எப்போதும் மலர்ந்து மனம் வீச வேண்டும் என்பதே அவருடைய கனவு. அவருடைய கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. இந்த பூவில் இன்னும் என்ன சிறப்பம்சங்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்பவர்கள் சொன்னால் நிச்சயம் அதை சேர்க்க தயாராக இருக்கிறோம். நன்றி நண்பர்களே. என்னுடைய வாழ்த்துப்பூ இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு என்றென்றும் என் புன்சிரிப்பு.